அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் தகையிணங்கு உறுத்தல், குறள் எண் 1083. பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் பேரமர்கட்டு. இதுவரை யமன் என்பவன் யார் என்பதை நான் அறிந்ததில்லை. ஆனால் இன்று அறிந்து கொண்டேன், பெண்மைத்தன்மை கொண்டு பெரிய போர் புரியும் கண்கள்தான் யமன் என்று. I have not realized who the Yama, god of death, is so far. But today I have realized that the Yama is none other than the big eyes which are ready to fight with feminine nature. இதற்கு என்னுடைய துழிப்பா, நான் அறியேன் யமனை நேற்று வரை சண்டமார்தம் செய்யும் பெண்ணின் கண்கள்தான் யமன் என்று அறிந்தேன் இன்று. நான் அறியேன் யமன் யார் என்று நேற்று வரை சண்டமார்தம் செய்யும் பெண்களின் கண்கள்தான் யமன் என்று அறிந்து கொண்டேன் என்று. சென்ற குறள் என்ன சொல்றாருன்னா, படை கொண்டு வந்து தாக்குது கண்கள். என்ன பாக்குறியாடா அப்படின்னு படை கொண்டு வந்து தாக்குது. பேச்சால தாக்கல, அவளுடைய உடல் மொழியால தாக்குது. அதை பார்த்தோன்னே இவன் செத்து போயிடுறான். அடியே கொல்லுதே அப்படின்னு பாட்டு பாடிட்டே செத்து போயிடுறான். செத்து போயிடுறான்னா உண்மையா சாகிறது இல்ல, உயிர்ப்பு இல்லாம போயிடுறான். என்னடா இந்த முறை முறைக்கிறான் நம்மளை பார்த்து அப்படின்னு போயிடுறான் நம்ம கதாநாயகன். அது ஏன் அப்படின்னா, அந்த கண்களுக்கு அவ்வளவு சக்தி இருந்திருக்குது, இவனை கொல்ற அளவுக்கு சக்தி இருந்திருக்குது அந்த கோபத்துக்கு, கோபக்கணைகளால். அப்ப இது நேற்று வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சதே இல்லை. ஏன்னா முதல் காதல் வயப்பட்டவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அந்த மாதிரி அது முதல்ல தானே ஆரம்பிக்கும் சொன்னோம். அந்த மோதல் வரும்பொழுது இப்படி ஒரு சூழ்நிலையை சந்திச்சதே இல்லை. எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பான், எல்லாத்தையும் எடுத்து பேசுவான், எல்லாத்தையும் கண்களை நேருக்கு நேரா பார்த்து பேசுவான். நீ யாருடா நீ ஜுஜுபி அப்படின்னு பேசுவான். ஆனா இப்ப மோதல் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அந்த அவ கண்கள் இருந்து இவன் பார்த்த பார்வையினால அவ கண்கள் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த ஒரு கணை, கோபக்கணல் இவனை வந்து சாகடிக்குது. அப்பதான் புரிஞ்சுக்கிறான், ஓ இவன் தானோ யமன், நம்மை கொல்லும் யமன் இவன் தானோ அப்படின்னு அறிந்து கொண்டான். அந்த இவன் அப்படிங்கிறது யாருன்னா அந்த கண்கள் தான். பெரிய சண்டை புரிவதற்கான கண்கள், கட்டு என்றால் கண்கள், அது பெண்தன்மையுடன் கூடிய கண்கள். இப்போ பொதுவா சண்டை போடுறதுன்னா யாருங்க போடுவா? ஆண்கள் போடுவாங்க. அவங்களுடைய மீசையை வச்சுக்கிட்டு முகமெல்லாம் செவந்து, வீரபாண்டிய கட்டபொம்மன்ல சிவாஜியினுடைய கண் எப்படி இருக்கும், கர்ணன்ல சிவாஜியினுடைய கண் எப்படி இருக்கும் அந்த போருக்கு போகும்போது, அப்படி இருக்கும் சண்டைக்கு போற கண்களா இருந்தா. ஆனா இந்த உயர வாங்கக்கூடிய யமன் அப்படின்னு உருவகப்படுத்துற பெண்களினுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா, அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காது, ஆனா கோபத்தோட இருக்கும். ஒரு மனுஷனை சாகடிக்கிற அளவுக்கு நேருக்கு நேர் உத்து பார்க்க முடியாது, ஆடவனை நேருக்கு நேர் பார்த்து உத்து பார்க்க முடியாத அளவுக்கு கோப கனல் வீசக்கூடிய கண்களை அந்த அவளுடைய கண்கள் கொண்டிருக்குது. ஆனா என்ன ஒரே ஒரு வேறுபாடுனா, இந்த கண்களில் ஆண் சினம் இல்லை, ஆண்மைத்தன்மை இல்லை, பெண் சினமும் பெண்மைத்தனமும் மிஞ்சி இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண்தகையால் பேரமர்கட்டு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷிந்தர் சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.